வணக்கம். நம்ம சிஎம் வந்து 3 வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, 200 யூனிட் ஃப்ரீ, அதுக்கப்புறம் சிங்கப்பெண் திட்டம், அதுக்கப்புறம் போதைப்பொருள் தடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 200 யூனிட் ஃப்ரீ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், 500 யூனிட்டுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதை அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாருமே என்னது இது 500 யூனிட் பார்ப்போம், மீதி இருக்கிறவங்களாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழும்போது 500 யூனிட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி திரும்ப சொன்னாங்க. ஓகே, இப்போது என்னென்னா இந்த வாக்குறுதியில் எல்லாருக்குமே வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் நினச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சேன்னா, சரி 200 யூனிட் வந்து நமக்கு ஃப்ரீயாக வரும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் இப்போது எனக்கு அந்த 200 யூனிட் கிடைக்கவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து 500 யூனிட்டுக்கு மேலே தான் யூஸ் பண்ணுறேன் இது வரையும். அதனால் வந்து எனக்கு நல்ல வேலை அந்த 100 யூனிட்டாவது எப்பயும் போல் வருமாட்டிருக்குது. என்னென்னா, இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போய் வாங்குறதுக்கு போனோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தக்காளி 1 கிலோ அப்படின்றத அவங்க சொல்ல மாட்டாங்க. 50 ரூபா 100 ரூபா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 100 ரூபா 100 ரூபா. நம்ம போய் கிட்ட போனோடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 1/2 கிலோ தாம்மா சொன்னேன், 1 கிலோ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்யூ.